நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. கேயூராங்கதகங்கனோத்தமமகாரத்னங்குளீயங்கித ஸ்ரீமத்பாகு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருகாம் காஞ்சித் காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினி கிருஷ்ணா ஆஹாலம்பே விமலம் புஜத்துதிபதம் மூர்த்தியம் தவார்த்திச்சிதம். ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய பரமானுகிரக விசேஷத்தினாலே சென்னை நங்கநல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய கண்ணனாம் உத்தர குருவாயூரப்பனுடைய திவ்ய ஆலயத்திலிருந்து நாம் இந்த வாரம் முழுக்க நாராயணியத்தை கேட்டுருக்கோம். நம்மெல்லாம் கேட்டோம், ஸ்ரீ குருவாயூரப்பனுடைய ஒரு உத்தரவால தேவப்பிரஷ்டமானது பார்க்கப்பட்டு உயர்ந்த இந்த நங்கநல்லூர்ல குருவாயூர்ல இருப்பது போன்றவே சாநித்தியத்தில் தான் வந்து குடியிருக்க வேண்டும் என்ற பகவானுடைய ஒரு விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக இங்க சுவாமி தானே வந்து திவ்ய அலங்காரங்களோட அதே உன்னி கிருஷ்ணனாக பகவான் இங்க காட்சி கொடுத்துருக்கார். அப்படிப்பட்ட உத்தமமான இந்த திருக்கோயிலிருந்து நாராயண பட்டத்ரி தன்னுடைய குருவான அச்சுத கிஷோரிடத்துல வாதரோகத்தை பிரார்த்தனை பண்ணார்னு நம்ம கேட்டோம். குரு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். உடனே அந்த சந்தர்ப்பத்துல எனக்கு நீங்க வியாதியை கொடுக்கறதுனால நான் டாக்டர் கிட்ட எல்லாம் போய் சரி பண்ணிப்பேன், இந்த வியாதியினால நான் கஷ்டப்பட மாட்டேன், அதனால எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டார். அப்ப குரு கண்ண மூடிண்டு அப்படி தியானம் பண்ணாராம். இவன் வியாதியை கேட்கிறானே கொடுக்கறதா வேண்டாமான்னு. அப்ப மகாவிஷ்ணுவான எம்பெருமான் இவருடைய காதல அதை கொடுத்துருன்னு உத்தரவு போட்டான. ஏன்னா குருவாயூரப்பனுக்கு குருவாயூர்ல நாராயணியம் கேட்கணும்னு ஆசை வந்துருத்து. அச்சுத கிஷோரடியான நீங்க வியாதியை கொடுக்கலன்னா அவன் குருவாயூருக்கு வந்து பாட போறதில்லை. குருவாயூர்ல நாராயணியம் வரத்துக்கு மூல காரணமே இந்த வியாதி தானே. அதனாலதான் பின்னாடி ரோகாம் அம யூயமேவ சுகுர்த்தவன் வாழ்த்த போறார். அப்படிப்பட்ட அந்த வியாதியை நீ கொடுக்காம விட்டுடாதேன்னு திருநாவாய் எம்பெருமானும் குருவாயூர்ல இருக்கக்கூடிய குருவாயூரப்பனும் இந்த அச்சுத கிஷோரடிக்கு அருளாதொழிவாய் அருள் செய்த அடியேனை பொருளாக்கி உன் பொன்னடி கீழ் புக வைப்பாய் மருளே இன்றி உன்னை என் நஞ்ச திருத்தும் அருளே தருதல் திருநாவாயல் தேவே பிறந்து திரிதறினும் பாவியேன் உள்ளம் மறந்தும் பெரிதறிய மாட்டாம் சிறந்த திருநாவாய் வாழ்கின்ற தேவனை அல்லால் ஒரு நாவாய் வாழ்த்தாது புகழ்ந்து. ஆழ்வாரும் பிள்ளைப்பெருமாள் ஐங்காரும் அவனுடைய பெருமையை போட்டுன்னு அனுபவிக்கிறத பார்க்கச்சே நாராயண பட்டத்திரியனுடைய குருவான அச்சுத கிஷோரடிக்கு இந்த எம்பெருமான் எப்படியெல்லாம் உத்தரவு போட்டு அவரை நாராயணியம் எழுத வச்சிருப்பார்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த திவ்ய கஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை நாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறனோ அதை உத்தரவு போடுவான். அப்படிப்பட்ட ஒரு திவ்ய தரிசனத்தை நமக்கு அளிப்பான் அப்படின்னு பலவாறு பல திவ்ய பாசுரங்களால புகழக்கூடிய அந்த நாவாய் முகுந்தனும் குருவாயூரப்பனிடத்துல இந்த பட்டத்திரி போகணும்னு தீர்மானம் பண்ண அதே கிருஷ்ணனும் இந்த குருவுக்கு உத்தரவு போடலைன்னா அவருக்கு ஸ்புரிக்க வைக்கலைன்னா இன்னைக்கு நமக்கு நலம் தரும் நாராயணியம்ன்ற நிகழ்ச்சியே பொதிகையில கிடையாது. அந்த அளவுக்கு அடுத்த க்ஷணம் இவர் தீர்மானம் பண்ணார். சரி, நான் உனக்கு அந்த ரோகத்தை கொடுத்துடுறேன், நான் வேண்டாம்னு சொன்னேன், ஆனா நீ பிடிவாதமா வாங்கிக்கிறேன். அப்போ இரண்டு விதமாக அவ கேரளால பார்த்தவன எப்படி இந்த ரோகத்தை கொடுக்கிறது. இவர் சித்த புருஷரா இருக்கிறதுனால அந்த ரோகத்தை கையில ஜலத்துல ஆவாகனம் பண்ணி அந்த வியாதிய தன்னுடைய தலையிலேந்து கால் வரைக்கும் சிஷ்யால விட்டு கையை தூக்க சொல்லி, இவர் கையை தூக்க முடியாதோனோ தூக்க சொல்லி அப்படியே தத்தம் பண்றதுன்னு பேரு. இந்த வியாதியை இவன் கேட்டதா தானமா அவர் கொடுக்கிறார். அதாவது பட்டத்திரி கொடுக்கிற குருதட்சணை என்ன நம்ம எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், குருவனுடைய வியாதியை போக்கினதுன்றதான் தட்சணையா கொடுக்கிறார். அதான் இவருடைய ஒரு பிரார்த்தனையே வாதரோக நிவர்த்தி. அதுதான் இவர் குரு கிட்டேந்து
வாங்கிக்கிற வியாதி அந்த வியாதியை போக்குறதுன்றது இவர் கொடுக்கிற தட்சணை. அப்ப தத்தம் பண்ணி ஜலமா கொடுத்துட்டாருன்னு ஒரு பக்கம் சொல்றார். இன்னொரு சில பேர் அந்த அச்சுத பிஷோரடி அழகான ஒரு யாகத்தை ஆரம்பிச்சார். அந்த யாகத்தை இந்த வியாதி நிவர்த்திக்கு ஒரு பரிகாரமாக பண்ணார். இந்த வியாதி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரதிபிம்பமான ஒரு பிம்பத்தில் அவர் எழுந்தருள பண்ணார். இந்த யாகம் பூர்த்தியார சமயத்துல இந்த பிரதிமையை நாராயண பட்டத்திரிக்கு கொடுத்தார். அந்த பிரதிமையில இந்த வியாதி ஆவாகனமாகி இருந்ததுனால அந்த வியாதி பட்டத்திரிக்கு வந்தது. குரு சொஸ்தமாயிட்டாராம். எப்படி கொடுத்தார் அப்படின்ற கவலை நமக்கு இல்ல. நமக்கு வேண்டியது குரு இடத்துல இவர் பணிவோடு அந்த வியாதியை வாங்கின்றார். குரு அதை கொடுத்தார், அவர் சொஸ்தமாயிட்டார். உடனே ஆச்சாரியன் என்ன பண்ணார், பட்டத்திரி வீட்டுல கொண்டு போய் நீங்க ஒரு சிஷ்யால் ஒரு 10 பேர் அவர் தூக்கிட்டு போய் விட்டுட்டு, ஏன்னா அவருக்கு நகர முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால விட்டுட்டு வாங்க. இப்பவே வரவன அவர் பட்டத்திரியை தூக்கிண்டா. அப்ப குரு மறுபடியும் கூப்பிட்டு சொன்னார், தயவு பண்ணி அவர் வீட்டுக்குள்ள கொண்டு விட்டுட்டு அந்த கிரகத்துல இருக்கக்கூடிய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் கூட்டு தனித்தனியா சொல்லிட்டு வாங்க. என்ன சொல்லணும் தெரியுமா, எங்க குருவான அச்சுத பிஷோரடி கண்டிப்பா இந்த வியாதியை கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். உங்க பிள்ளைதான் இதை கேட்கல, பிடிவாதம் பிடிச்சு இதை வாங்கிட்டு வந்திருக்கார். இப்ப கூட எங்க குரு சொல்லியிருக்கார், என்னைக்கு பட்டத்திரிக்கு ஏண்டாப்பா இதை வாங்கிட்டோம், நம்ம இதை கேட்காம இருந்திருக்கலாமே, உணர்ச்சி வசப்பட்டு இப்படி பண்ணிட்டோமேன்னு தோணித்தான் எங்க குரு இதை திருப்பி வாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கார். அதனால எந்த கவலையும் குடும்பத்தை சேர்ந்த உங்களுக்கும் பட்டத்திரிக்கும் வேண்டாம். அவர் மனமு வந்து கொடுக்கல, இவருடைய நிர்பந்தத்தால்தான் கொடுத்திருக்காருன்றத சொல்லிட்டு வாங்கினார். எப்படி தார்மீகமான ஒரு குரு பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சாரியர்கள் சிரேஷ்டர்கள் உலகத்துல இருக்கிறதுனால தான் ஓரளவாவது நம்ம க்ஷேமமா வாழ முடியும். உடனே இவா பட்டத்திரியை கைத்தாங்களா தூக்கிட்டு அந்த குடும்பத்துல கொண்டு போய் விட்டா. அவளுக்கெல்லாம் அதிர்ச்சியம் இருக்காதா? பின்ன நன்னா படிக்க போனவன் படிச்சுட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்துல செட்டில் ஆக போறான்னு எதிர்பார்க்கச்சே, குரு கிட்டேந்து வியாதியை வாங்கிட்டு வந்தாருன்னு தெரிஞ்ச உடனே ஒரே வருத்தம், கோபம். அதுக்காக விட்டுட முடியுமா பட்டத்திரிய? மறுநாள்ல இருந்து கேரளால எவ்வளவு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காளோ எல்லார்கிட்டையும் நாராயண பட்டத்திரி ஐஷன் போய் டாக்டர்ஸ் கிட்ட எல்லாம் காமிச்சாலாம். ஏன்னா பட்டத்திரி சொல்லிருக்காரு குரு கிட்ட, டாக்டர்கிட்ட காமிச்சு நான் இந்த வியாதியை தீர்த்து வந்து உங்களை நமஸ்காரம் பண்றேன், நீங்க ஆச்சார சிரேஷ்டா இருக்க, ஒருத்தர் பல்ஸ் பிடிச்சு பார்க்க கூடாது, யாரும் கொடுக்கிற மாத்திரையை நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால உங்களுக்கு வியாதி போகலேன்னு சொல்லியிருக்காருன்னு எவ்வளவு டாக்டர் இருக்காளோ அவ்வளவு பேர்த்தையும் காமிச்சா. ஒருத்தர் சூர்ணம் கொடுத்தார், ஒருத்தர் கேப்சூல் கொடுத்தார், ஒருத்தர் டானிக் கொடுத்தார், இன்ஜெக்ஷன் போட்டார். என்னென்ன வைத்தியங்கள் பண்ணிட்டாலும் என்ன ஆச்சரியம், குருவாயூரப்பன் விடுவானா? இவருக்கு சொஸ்தமாயிடுச்சுன்னா அங்க நாராயணிய வந்திருக்குமா? அதனால குருவாயூரப்பன் என்ன பண்ணா, இவர் ஒவ்வொரு மருந்தையும் சாப்பிட சாப்பிட, நாமெல்லாம் இருக்கோம் ஒரு மருந்தை சாப்பிட்டா ஒரு 10% வியாதி குறையுமோனோ, அதான் கிடையாது. இவர் சாப்பிட சாப்பிட இவருக்கு வியாதி அதிகமாயிடுதான். இந்த வியாதியில என்ன தாங்க முடியல. கிருஷ்ணா, நல்ல எண்ணத்துல தானடா வாண்டேன், நாவாய் முகுந்தா ஏண்டா இப்படி என்ன படுத்துற, எனக்கு வியாதி சொஸ்தமாகாதான்னு மனோரதம் இவருடைய மனசுல வேகமா ஓட ஆரம்பிச்சுதான். குருவாயூரப்பன் ஓட்டுறது பார்த்தசாரதியான ரதம். அவன் தர்மமே ஸ்ரீவேலி பிரதட்சணத்தை குருவாயூர்ல நடத்திக்கிறான். ஏன், உத்தர குருவாயூரப்பன் கோயில்ல கூட தினமுமே இங்க ஸ்ரீவேலி உண்டு. ஏன்னா அந்த குருவாயூர்ல என்ன நடக்கிறதோ அப்படி நடக்கணும்னு இங்க சுவாமி உத்தரவு போட்டிருக்கான் இல்லையா? அதனால இங்க நடக்கிற ஸ்ரீவேலி இருக்க அதே சுவாமியோட உற்சவமூர்த்தியை இங்கேயும் எழுந்தருள பண்றான். இங்கேயும் நம்முடைய மனோரதங்கள்லாம் அவனை ஸ்ரீவேலியில தரிசிக்கும் போது குருவாயூர்ல நமக்கு கிடைக்காத பாக்கியம் இங்க கிடைக்கிறதே நம்ம ஆனந்தப்படுறோம். ஒரே ஒரு வித்தியாசம், குருவாயூர்ல கஜேந்திரனான யானை பேர்ல உட்கார்ந்து சுவாமி அங்க வலம் வர ஸ்ரீவேலி பிரதட்சணத்துல. ஆனா இங்க தேவ பிரஷ்னத்துல பகவானுடைய உத்தரவு, இந்த சின்ன இடத்துல யானையும் கஷ்டப்படுத்திட்டு நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம், ஒரு அழகான தேர்ல என்ன உட்கார வச்சு என்ன இழுத்தல் வந்து இந்த ஸ்ரீவேலி பிரதட்சணத்தை நடத்துங்க, உங்களுடைய மனோரதங்கள்லாம் நான் பூர்த்தி பண்ணி வைக்கிறேன்னு பகவான் இங்க அங்க குருவாயூர்ல கஜேந்திர வரதனாக யானை பேர்ல உட்கார்ந்து வரார். இங்க பார்த்த சாரதியாக சாட்டையை கையில பிடிச்சுக்கலையே தவிர நம்ம கிட்ட இழுக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுத்து பகவான் இங்க ஸ்ரீவேலி பிரதட்சணத்தை தினமும் 2 வேளைகள், கார்த்தால 7:45 ராத்திரி 7:45 உயர்ந்த அலங்காரங்களோடும் மேலதாள வாத்தியங்களோடும் அந்த ஸ்ரீவேலியை நம்ம நாராயணியத்தை கேட்டு இருக்கிற நங்கநல்லூர் உத்தர குருவாயூரப்பன் கோயிலையும் தரிசிக்கலாம். அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரிய விசேஷம். அந்த அளவுக்கு பகவான் நம்முடைய மனோரதங்களை பூர்த்தி பண்ணி வைக்கக்கூடியவர். அதனால பட்டத்திரி கதறாராம், இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் எனக்கு வந்துருத்தே, திருநாவாய் முகுந்தா, உன்னை தினமும் வந்து எத்தனை நாள் தரிசனம் பண்ணியிருப்பேன், நான் என்ன நம்பின, ஒரு குரு கிட்ட ஒரு வியாதியை வாங்கிட்டா ஒரு டாக்டர் கொடுத்த ஒரு மாத்திரையிலையோ மருந்துலையோ வியாதி தீர்ந்து போயிடும்னு பார்த்தா, மண அலன் மலர் மங்கைக்கும்
மண்மடந்தைக்கும் கண்ணாளல் உலகத்துயிர் தேவர்கெல்லாம் விண்ணாளல் விரும்பி உரையும் திருநாவாய் கண்ணார கலிக்கின்ற இங்கென்று கொள்கண்டே கண்டே கலிக்கின்ற திங்கென்று கொள்கண்கள் தொண்டே உனக்காய் ஒழிலேந்துரிசின்றி வண்டார் மலை சோலைகள் சூழ் திருநாவாய் கொண்டே உரைகின்ற எங்கோ வளர்கோவே. அந்த ஆழ்வார் எப்படியெல்லாம் பகவானிடத்துல என்ன காப்பாத்து காப்பாத்துன்னு கதறினாரோ அதே பாவத்துல தான் இந்த பட்டத்திரி பிரார்த்தனை பண்ணிருக்கணும்னு தோன்றது. ஏன்னா இவருடைய மனோரதமும் அந்த பாசுரங்களும் அந்த கஷேத்திரத்துல ஒப்பிட்டு இருக்கும் போது அந்த எம்பெருமான் எப்படியெல்லாம் கருணை கடலாக நாவாய் முகுந்தன் இருக்கான்னு நமக்கு தெரியுது. அதனால்தான் நம்மாழ்வார் அங்க வரச்சேயே திருநாவாய் குறுக்கும் வகையுண்டு கொலோ கொடியேற்கேன்னு சொன்னாலாம். பகவானுக்கு அவ்வளவு சந்தோஷமா. என்ன அழகு பாருங்க, அவர் தேடிண்டே வரார். அங்க கோயில் எங்க இருக்குன்னு தெரியல, கோயிலுக்கு எதிர்கரையிலேயே இருக்கார். அங்க கோயில் இருக்கு. அங்க இருக்கவாக்கத்துக்க மலையாளத்துல கேட்டாளாம், அம்பலம் எவிட உண்டு, அம்பலம் எவிட அப்படின்னு. உடனே அங்க இருக்கிற அவள்லாம் என்ன சொன்னா, குறுக்கான் நோக்குன்னாலாம். குறுக்கான் நோக்கு. எதிரியே வந்து நின்று நாவாய் முகுந்தன் எங்கன்னு கேட்கிறீரே நம்மாழ்வாரே, எதிர பாருங்கன்னா. உடனே இவர் பாசுரத்துல என்ன பண்ணார், திருநாவாய் குறுக்கும் வகையுண்டு கொலோ கொடியேற்றிரே. அந்த குறுக்குன்ற அந்த சமஸ்கிருத குறுக்கால நோக்குன்ற சமஸ்கிருத பாசுரத்துல போட்டாராம். பகவான் துள்ளி குதிச்சானா. நம்மாழ்வாரே அதனால தான் பிரபன்ன ஜன கூடஸ்தர்னு உங்களுக்கு திருநாமமோ, எங்க ஊர் பாஷையை உங்க பாசுரத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கேளேன்னு. அப்படி இருக்கிற இடத்தையே நாவாயாக ஆக்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய சுவாமி இப்படி என்னை கைவிட்டுட்டானே அப்படின்னு அந்தோனுக பெருநாள் என்போதும் சிந்தை கலங்கி திருமாலே என்றழைப்பேன் கொந்தார் மலர் சோலைகள் கூழ் திருநாவாய் வந்தே உரைகின்ற எம்மா மணிவண்ணா. ஒரு திவ்ய கஷேத்திரம் வந்து நாராயணியத்தோட எப்படி சேர்றது பார்த்தேளா? அங்க போய் அங்க பூஜை பண்றவா கிட்டக்க விவரங்களை கேட்ட போதுதான் இவருக்கு நாராயண பட்டத்திரின்னு நம்முடைய காவியத்தை எழுதியவருக்கு இந்த பேர் வந்ததோட காரணமும் இந்த எம்பெருமானிடத்துல இவர் எவ்வளவு பிரீத்தியா இருக்கிறதுனால, இவர் கதறினதுனால இவர் நாராயணி எழுதணும்னு ஆரம்பிச்சிருந்தான். திருநாவாய் முகுந்தன்ட்டையே உட்கார்ந்து தினமுமே எழுதிட்டு சாயங்காலம் இவர் வீட்டுக்கு போயிருக்கலாம். அப்படி இல்லையே, நாவாய் முகுந்தன் என்ன பண்ணான், குருவாயூரை பிரசித்தப்படுத்தணும்னு இவரை குருவாயூருக்கு அனுப்பணும்னு தீர்மானம் பண்ணியிருப்பான் போலும்னு அங்க இருக்கிறவாள்லாம் சொல்றா. எங்க ஊர்ல இருந்தவர் அங்க போய் குருவாயூர்ல எழுதினாரே. ஆழ்வார்கள் இவாள்லாம் பிரத்யக்ஷ தெய்வமாக திவ்ய தரிசனம் கொடுத்ததுனால மங்களாசாசனம் பண்ணா. குருவாயூரும் அப்ப இருந்திருக்கும், ஆனா அத்தனை பிரசித்தி கிடையாது. அது மாத்திரம் இல்ல, கால விசேஷத்தால பல பேர் படையெடுத்து பல சந்தர்ப்பங்கள்ல அந்த குருவாயூர் சுவாமி எடுத்துட்டு போய் திருவனந்தபுரத்திலையும் எர்ணாகுளத்திலையும் பல இடங்கள்ல மறைச்சு மறைச்சு வச்சதுனால அவ்வளவு பிரசித்தி இல்லாம போயிடுத்து. ஆனா அந்த சுவாமிக்கு பெரிய பிரசித்தி ஏற்படணும்னு இன்னொரு மகாவிஷ்ணு தீர்மானம் பண்ணாரோ என்னமோ, இவருடைய குரலுக்கு செவி சாய்ச்சாராம். நாராயண பட்டத்திரி என்ன இப்படி கைவிட்டுட்டியே அப்படின்னும் போது பட்டத்திரிக்கு ஒரு புதுசா ஒரு எண்ணம் தோணித்து, நாம டாக்டர் கிட்ட எல்லாம் காமிச்சு இனிமே பிரயோஜனம் இல்லை, விட்டுடுவோம். ஏன் நம்ம இந்த கஷ்டப்படுறோம்? நாம கர்வமா ஒரு வார்த்தை பேசிட்டோம். கர்வமா யார கிட்ட பேசினோம்? பேசக்கூடாதவர்கிட்ட பேசிட்டோம். பகவான்கிட்ட கூட கர்வமா பேசலாம், இப்படி என்ன கை விட்டுட்டியேன்னு அந்த திருநாவாய் எம்பெருமான பிடிச்சு நம்ம சத்தம் போட்டோம். ஆனா நம்ம ஆச்சாரியனான குரு கிட்ட சொன்னோம், இந்த வியாதியை கொடுத்தா நான் டாக்டர் கிட்ட காமிச்சு தீர்த்துப்பேன், நீங்க டாக்டர் கிட்ட போல உங்களுக்கு தீங்கலன்னு குரு கிட்ட போய் கர்வமா பேசலாமா? அந்த தப்பு தான் இந்த மருந்து நம்மளை தீக்கல. அதனால என்ன வழி பண்ணலாம்? நமக்கு கூட வாழ்க்கையில ஒரு கஷ்டம்னா அந்த கஷ்டத்தை தீர்த்துக்கணும் செய்தான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். என்ன விஷயம்? நம்ம அப்பா நம்ம பிறந்த உடனே 12 கட்டம் போட்டு ஜாதகம்னு ஒண்ணு எழுதி இருக்கார். அந்த ஜாதகத்தை யார்ட்டையான ஜோசியத்தை காட்டலாமான்னு. அப்ப பட்டத்திரிக்கு அதே சிந்தனை, தன்னுடைய ஜாதகத்தை தட்டி எடுத்தார். இதை யாராவது நல்ல ஜோசியர்கிட்ட காமிச்சு ஏதாவது பரிகாரம் பண்ணி நம்ம வியாதிக்கு வழி தேடலாமான்னு நினைச்சார். ஜோசியர்கிட்ட அவர் போனாரா? அந்த அஷ்டமங்கல பிரஷ்னத்துல ஜோசியத்துல அவருக்கு பரிகாரம் கிடைச்சதா? எல்லாத்தையும் நாளைக்கு உத்தர குருவாயூரப்பன் சன்னதியில உட்கார்ந்து நம்ம கேட்கலாம்.